அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு அடியனை தேவன் தகுதிப்படுத்தின கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் இந்த சூழ்நிலையிலும் பாத்திரனால் ஆனாலும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்தி வருகிற நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? யாரெல்லாம் சந்தோஷமாக இன்றைக்கி ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க? ஆமென். இந்த நாளிலும் அடுத்தவர்கள் வாசிங்க. தேவ செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். ஆவியின் கனியோ, ஆமென். அதேதான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இப்படியா சொல்றாரு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த குணாதிசயங்களுக்கு விரோதமான பிரமாணம் வேதத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ ஆவியின் கனிகளை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கனி கொடாது இருக்கிறவன் எவனோ அவனை வெட்டி என்ன பண்ணுவாங்க? அக்னியில் போடப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர்கள் கனியினாலே அறிவீர்கள் சொல்லி நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியத்தில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் கனி கொடுக்குற வாழ்க்கை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். கடந்த நாட்களில் கூட அன்பை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அன்பை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம ஆண்டவராகிய தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் முழு ஹிருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் இவைகளில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறது? அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ அன்பை குறித்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த நாளில் இன்னொரு காரியத்தை குறித்து, ஆவியின் கனிகளில் ரெண்டாவது உள்ள காரியத்தை குறித்து நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரெண்டாவது என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? சந்தோஷம். ஆவியின் கனி அன்பு. ஓகே, நான் கனி கொடுக்குற வாழணும் அப்படின்னா நான் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்கணும். ஓகே, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறதுனால நான் எப்படி கனி கொடுக்குறவனாக இருக்க முடியும்? நான் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு தான் மகிழ்ச்சி இல்லையா? நான் மற்றவர்களை அன்பு கூறுகிறதுனால நான் அவர்களை என்ன பண்ணலாம்? ரட்சிக்கலாம், அவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரலாம், ஆண்டவருடைய அன்பை நான் அவர்களுக்கு காண்பிக்கலாம். ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறதுனால அது எப்படி கனியாகும்? ஏன் ஒரு கிறிஸ்தவ தேவனை அறிந்த ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:4 வாசிங்க. ஆமென், ஆமென். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். 2 டைம் சொல்றாரு இல்லையா? சந்தோஷமா இருங்க. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கோமா? அநேக நேரங்களில் நம்ம கவலையாக தான் இருக்கிறோம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு அப்படி சாதகத்தை என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்குன்னா சும்மா உலக பிரகாரமான சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதனால தான் பவுல் அழகாக சொல்லியிருக்காரு, எப்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இப்போ நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள, ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின 1வது நிருபம் 5:16 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:16. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி எப்பொழுதுனா எப்பவும் பாடா, உபத்திரவமா, சோதனை, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஆமென். ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏன் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்? என கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கணும்? நம்ம ஆண்டவரால் எப்படிப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். அவர் ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு இருக்கிறார் இல்லையா? அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னால் மீட்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும்
ஓடிப்போம். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோமா நம்ம ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனம்னு சொல்லி, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமா? அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமா? அப்போ விசுவாசம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா வேதம் எப்படி ஆட்சிலுங்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எப்படி வருவாங்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் என்ன மீட்கணும்? ஏன் ஆண்டவர் என்ன அவருடைய ரட்சிப்புக்களை நம்ம அழைக்கணும்னு சொல்லி உணர்ந்தவர்களாக என்ன பண்ணணும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணுமா? ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இப்போ ஏன் நான் சந்தோஷமாக இருக்கணும்? கர்த்தரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நம்மளுக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம். ஆமென். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன சார் நற்செய்தி? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். என்ன அறிவிக்கிறாரு? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். என்னுடைய தேவன் என்னை மீட்பதற்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரா? எனக்காக பிறந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்கணும். தேவதூதன் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். என்னை மீட்பதற்காக, என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மீட்பதற்காக என்ன பண்ணுறாரு? அவர் பிறந்திருக்கிறார். பிறந்தது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணார்? நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ணார்? சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணார்? தம்மை தாமே பலியாக என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க் 16:6 வாசிங்க. ஆமென். ஆமென். நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார். ஆனால் என்ன பண்ணுறாரா? அவர் மரிச்சிட்டார்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அவர் மரித்த இடத்துல தேடுறாங்க. நான் அவர் சொல்கிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் நம் தேவனுடைய வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக என்ன பண்ணார்? அவர் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனை கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஆமாம், சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் வந்தப்போ நாங்கள் என்ன நினச்சோம்? அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் மரித்து போயிட்டார். ஆனால் அங்கே தேவதூதன் என்ன சொல்கிறான்? அவர் இங்கே இல்லை. மரித்த கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கல, மரித்து உயிரோடு எழுந்து இன்றும் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற தேவனை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். அதனால் தேவனை ஆராதிக்கிற நாம், அவரை தன்னுடைய சொந்த ஜனமாக நம்ம அவர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அதனால தான் பவுல் சொல்றார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பார்க்குறவங்க பார்க்கணும், என்னடா எல்லா நேரமும் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமாக இருக்கிறான். பவுல் சொல்றாரு, நான் எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நமக்காக பிறந்து, நமக்காக பாடுபட்டு, நமக்காக மரித்து நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆமென். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எப்படி? நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். நிறைய இடங்கள் நம்ம யோசிக்கலாம், நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பாடுகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில் அதான் சொல்லலை, நான் வெட்கப்பட்டு அநேக நேரங்களில் நம்ம மற்ற ஜனங்கள் முன்பாக வெட்கப்படுகிற, ஒருவேளை கூணி குறுகிற நிற்கிற சூழ்நிலைகளிலும் நம்ம இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலைகள் அநேக நேரங்கள் வருது இல்லையா? அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக நேர காரியங்களை குறித்து கலங்குகிறோம். ஆனால் நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் என்ன பண்ணுவாரா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன். நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு வெட்கமான, நீங்கள் வெட்கப்படும்படியான ஒரு காரியம் வரும்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனால் வெட்கத்திற்கு பதிலாக என்ன வரும்? இரட்டிப்பான
ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, நம்ம வெட்கப்படுகிறது போல ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனால் வெட்கத்துக்கு மேலே என்னதான் வரும்? இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். கொஞ்ச நேரம் சில சூழ்நிலைகள் நம்ம வெட்கப்படுகிறது போல வரலாம், ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டுன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஆமென். ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. ஏன்? நீர் அவர்களை காப்பாற்றுவீர். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பாடுகள், என்ன உபத்திரவங்களுக்குள்ள வந்தாலும், கர்த்தரை நம்புகிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டு? நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் கொடுக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், நம்முடைய ஆபத்து காலத்தில், சங்கீத காலத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் என்ன சொல்றார்? நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழிவு கூறுவார்களாக. நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு, நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அதனால் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஆமென். நன்னாளை குறித்து நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். என்ன பண்றா? தன் இருதயத்தை முழுவதுமாக என்ன பண்றா? ஊற்றிட்டா. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா? அந்நேரம் முதல் அவள் என்ன பண்ணலை? அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை? ஏன்னா அவளுக்கு பலன் கிடச்சிச்சு இல்லையா? எலி என்ன சொல்கிறாரு? நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக, ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவாராகன்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பிட்டார். வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மையில் அவர். ஏன் நிறைய நேரங்கள் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலை? எத்தனையோ வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ நேரங்களில் நம்ம சந்தேகப்படுகிற நேரத்தில், நம்ம ஒருவேளை கவலைப்படுகிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு டைரெக்டாக பேசியிருக்கோம். ஆனாலும் கவலை என்ன பண்ணாது? நம்முடைய இருதயத்தை விட்டு போகாது. சொல்கிறான் இல்லையா? என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்படி செய்யும். அற்ப விசுவாசிகளே ஆண்டவர் சொல்கிறாரு. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறதான எத்தனையோ வார்த்தைகள். ஏலி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக சொன்னவன் அவன் என்ன பண்ணிடுறான்? நேராக போயிட்டு அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவன் நம்மை காண்கிற தேவன். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இதை வசனங்கள் நமக்கு இருந்தாலும், ஆண்டவர் நம்மகிட்ட பேசினாலும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்? எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் என்ன? நம்ம மறுபடியும் எப்படி தான் இருப்போம்? துக்கமாக தான் இருப்போம். கிடைக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? துக்கமுகமாக இருப்போம். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவள் அதற்கு பின்பு அவள் அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய். உடனே அவளுக்கு கிடைச்சதா? இல்லை. கிடைக்கிற வரைக்கும் அவள் சோகமாக இருந்தாலும் இல்லை. எப்போ ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வந்துச்சோ, வார்த்தை எப்போ வந்துச்சோ, அந்த வார்த்தையை விசுவாசித்தவளாய் அவள் என்ன பண்ண அந்த இடத்துல இருந்து கடந்து போனான். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை இல்லவர். அதே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் எப்படியா சொல்லுகிறார்? அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கடைசியில் பார்க்கும்போது நம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். நம்மை ரட்சிக்க ஒரு தேவன் உண்டு, நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு, நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு, நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அதனால தான் நான் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். எந்த காரியங்களை குறித்து நம்ம கலங்காதபடிக்கு.
நாளை போல அவள் என்ன சொன்னாள், அதற்கு பின்பு அவள் போய் அதற்கு என்ன பண்ணலாம், அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் எப்பொழுதும். அதனால தான் 2வது 5:14 சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உபத்திரம் இருக்கா, பாடு இருக்கா, ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத மாதிரி இருக்கா, எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருக்கும்போது, அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், காரியங்களை வாய்க்க செய்வார். இன்னொரு காரியத்தை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 2 மனிதர்களை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பவுலையும் சீலாவையும் குறித்து நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்களாம், பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அங்கே சில நாள் தங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும்போது 16வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கிய ஒரு பெண் என்ன பண்ணா, அவங்களுக்கு எதிராக வர்றா. இவங்களை பார்த்தவொன்னு சொல்கிறா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். மறுபடியும் இப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறா. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, பவுல் டக்குன்னு திரும்பி பார்த்து, குறி சொல்லுகிற ஒரு ஆவியை கொண்டு அந்த பெண், ஏன்னா அதுக்குள்ளே அவளுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி இருக்கிறது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்லார். சொன்ன உடனே அந்த ஆவி என்ன பண்ணிடுச்சு, போயிட்டு. ஆனால் அந்த 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது என்ன சொல்லுது, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண். ஆதாயம் பெற்றவங்க என்ன பண்ணாங்க, பவுலையும் சீலாவை என்ன பண்ணாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. 23 வசனம் இப்படியா சொல்கிறது, அவர்கள் அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில் அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அது மாத்திரம் 24 அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி என்ன பண்ணாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அசுத்தாவி பிடித்த ஒரு பெண் என்ன பண்ணாங்க, குணமாக்குனாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணாங்க, அநேக அடிகள் அடித்து கால்களை தொழு மரத்தில் கட்டி என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. நம்மளால தான் என்ன பண்ணியிருப்போம், ஏன் ஆண்டவரே நான் என்ன பாவம் பண்ணேன், நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த பாடு இல்லையா. ஆனால் அந்த பவுலும் சீலாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, 25வது வசனம் வாசிங்க. ஆமென். எப்படியா நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். எப்போ, அநேக அடிகள் அடித்து கால்களை தொழு மரத்தில் கட்டி போட்டுக்கிறாங்க. நடுராத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க எழும்பி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ இதை காட்டிலும் மோசமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோமா, இல்லை இதை விட மோசமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமா, நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். அதனால் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தான் மற்றவர்கள் அதை பார்த்து, ஏன்ப்பா என்ன சூழ்நிலை, எத்தனை பாடு, எத்தனை உபத்திரம், ஆனாலும் இவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அதுதான், அதனால தான் அது ஒரு கனி. அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஹா இவங்க இவ்வளோ பாடு, இவ்வளோ உபத்திரம், எத்தனையோ அவமானங்கள் மத்தியில் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்களே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பின்னாடி நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், அவங்க ஜெபம் பண்ணும்போது என்னாச்சு, பெரிய சத்து, எல்லா கட்டுகள் எல்லாம் அலைந்து போயிட்டு, கதவுலாம் திறந்து போயிட்டு. எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மை விடுவிக்க ஒரு தேவன் உண்டு, சூழ்நிலைகளை மாற்ற ஒரு தேவன் உண்டு. நான் வெட்கப்படும்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்கு வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை, ரெட்டிப்பான பலனை கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. அதனால தான் பவுல் சீலா என்ன பண்ணுறாங்க, துதித்து பாடுறாங்க. நம்ம விசுவாச குறைவினால் நம்ம என்ன பண்ணுறோம், புலம்பிக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இல்லாத காரியங்களை நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, இந்த நாளில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5:14 சொன்னது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல. அதான் பாஸ்டர் ஜோயல் அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்கிறார்கள். இப்போ கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நமக்கு ஒரு தேவன் உண்டு. நம் கண்களை ஏறெடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அதனால் நம்ம எப்படி இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம மனுஷங்க தானே இல்லையா, நம்ம மனுஷர்கள் தானே. பாடுகள் உபத்திரவங்கள் இருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போகிறவர்களாக. இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது, ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோமே. அப்போ எப்படி நமக்கு சந்தோஷம் வரும்? வாசிங்க, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் ருசிக்கும் பிடிக்கும் அல்ல, ஆமென். நீதியும்
சமாதானமும் பரிசுத்த ஆவியின் உண்டாக்குதலும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். எங்கிருந்து வருது சந்தோஷம்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது எப்படிப்பட்ட சந்தோஷம்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அப்போ ஏன் பாடுகள் மத்தியிலும், உபத்திரவங்கள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், அவமானங்கள் மத்தியிலும் நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் எனக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஸ்தேவானை அடிக்கிறாங்க, அவன் என்ன பண்ணுறான்? கண்களை ஏறெடுத்து பார்க்குறான், வானம் திறந்திருக்கிறத பார்க்குறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது. பாடுகள் உபத்திரங்கள் வந்து நம்ம அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும்னு சொல்லி தேவன் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 122:1. ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய். யாரெல்லாம் சந்தோஷமான ஆலயத்துக்கு வந்திருக்கோம்? ஆலயத்துக்கு எப்பண்டா ஃப்ரைடே வரும், எப்பண்டா நம்ம ஆராதனைக்கு போகலாம், எப்படா நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கலாம், எப்படா ஆண்டவரை நான் அவருடைய அபிஷேகத்தில் நான் நினைக்கலாம், எப்படா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலான்னு சொல்லி யாரெல்லாம் சந்தோஷமாக வந்திருக்கிறோன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அது மாத்திரமில்லை, கர்த்தரிடத்தில் வருகிறதுக்கு நம்ம எப்படி வரணும்? சந்தோஷமாக வரணும். ஐயோ வரலன்னு நான் ஃபோன் பண்ணி ஏன்டா வரலன்னு கேட்பாங்களா? அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது அதனால தான் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். எத்தனையோ காரியங்களுக்கு, எத்தனையோ நேரங்களுக்கு நம்ம மணிக்கணக்கில் நேரத்தை செலவு பண்ணுறோம். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்றதுக்கு நமக்கு எப்படியா இருக்கிறது? கஷ்டமாக இருக்கிறது. எப்படா முடியும்? கொஞ்சம் மெசேஜ் நீட்டன்னா அப்படியே வாட்ச பார்ப்போம். என்னடா இவன் முடிக்க மாட்டேங்கிறானே. 24 மணி நேரம் ஒரு நேரம் இருக்குது ஒரு நாளில். ஆனால் ஆண்டவருக்காக எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் கொடுக்கறது நமக்கு எப்படியா இருக்கிறது? கஷ்டமாக இருக்கிறது. அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிட்டு அதனால் சந்தோஷம், அப்படி அல்ல. கர்த்தருக்குள், அவருடைய கற்பனைகளுக்குள், அவருக்குள்ளே நம்ம நடக்கும்போது, அவரோடு கூட நம்ம நேரம் செலவு பண்ணும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எப்பொழுதும் சந்தோஷமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அதற்காக தான் தேவன் இந்த நாளில் நம்ம அழைக்கிறவராய் காணப்படுகிறான்னு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இதில் பார்க்கலாம். சந்தோஷமாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எதில் சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:23. அதான் நம்முடைய பரிந்தனாய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஆமென். என்ன கொண்டாட வந்தாங்க? சந்தோஷம் கொண்டாட கூடி. எதுக்கு? சிம்சோன் விழுந்துட்டான், சிம்சோனை பிடிச்சிட்டாங்க. அபிஷேகம் பெற்ற ஒருவன் அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். அவனுடைய அபிஷேகத்தை இழந்துட்டான், அவனுடைய அழைப்பை இழந்துட்டான். அதை கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? சந்தோஷம் கொண்டாட அவர்கள் கூடி வந்தார்கள். எல்லாம் கூடி வந்து என்ன பண்ணா? சிம்சோனை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம கையில் ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவன் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி அவர்கள் தேவனை என்ன பண்ணாங்க? புகழ்ந்தாங்க. இந்த நாளில் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விழுந்து போனால் அதை குறித்து சந்தோஷம் கொண்டாட என்ன பண்ணாங்க? அவர்கள் கூடி வந்தாங்க. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அநேக நேரங்களில் நம்ம கூட்டமாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். சகோதரரில் ஒருத்தன், நம்முடைய சபையில் ஒருத்தன், ஆவிக்குரிய ஒருத்தன், ஒரு ஊழியக்காரன் யாராக இருக்கட்டும் விழுந்து போனான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவனை குறித்து பேசுகிறதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப சந்தோஷமாக, பார்த்தியா என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாவன், ஜெபம் ஜெபம் பைபிள்னு
விழுந்தான் பார்த்தியா, கேட்டியா, இதை பார்த்தியா, இது சம்பவிச்சுதா? இல்லை. நியாயம் தீர்க்கிறதற்கு தேவன் நமக்கு என்ன பண்ணல, அதிகாரம் கொடுக்கலை. நம்ம ஜாக்கிரதையில் உள்ளவர்களாய் காணப்படணும். இவங்க என்ன பண்ணாங்களாம், சந்தோஷம் கொண்டாட கூடி வந்தார்கள். எதற்காக நம்ம கூடி வர நேரத்தில் நம்ம என்ன பேசுகிறோம், எதை குறித்து பேசுகிறோம், யாரை குறித்து பேசுகிறோம்னு சொல்லி நம்ம இது ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும். அநேக நேரங்களில் ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறது நம்ம என்ன பண்ணுறோம், கூடி 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 அதை சந்தோஷமாக பேசி சிரிக்கிறோம். எனக்கு அப்போவே தெரியும் இவன் கண்டிப்பாக இப்படி பண்ணுவான்னு சொல்லி. அப்படி அல்ல. மற்றவர்களுடைய விழுதல்ல, இல்லை மற்றவர்களுடைய உபத்திரவத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கவே கூடாது. ஆண்டவரிடத்துல சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட கூட அழுங்கள். மற்றவர்களுடைய பலவீனங்களில், மற்றவர்களுடைய உபத்திரவங்களில், மற்றவர்களுடைய பாடுகளில், மற்றவர்களுடைய இயலாமையில் என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் நம்ம சந்தோஷப்படுகிறவர்களாய். அவங்க நினச்சாங்க சிரைச்சிட்டோம் தலையை, இனி அவனுடைய பலமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக புசித்து குடித்திருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, அவனோடு கூட எல்லாரும். ஏன்னா என்ன 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 அதனுடைய கருத்து என்ன, அவன் பள்ளத்தை இழந்தது உண்மைதான், அபிஷேகத்தை இழந்தது உண்மைதான், அவன் விழுந்து போனது உண்மைதான். ஆனால் ஆண்டவரத்தில் அவன் கேட்குறான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரலாம். ஆண்டவர் அந்த ஒரு விஷயம் அவனை நினைத்தரலினார். அவனை குறித்து சந்தோஷம் கொண்டாடக்கூடிய வந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மாண்டு போனாங்க. ஊழியக்காரன் விழுந்தவன் எழும்புவான், ஆனால் பரியாசம் பண்ண நாம் என்ன பண்ணிடுவோம், அநேக நேரங்களில் விழுந்து போகிறவர்களாக காணப்படும். அதனால் எந்த காலத்தில் நம்ம அடுத்தவர்களுடைய பாடுகள் உபத்திரவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கவே கூடாது. நம்ம கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளில் பிரமாணங்களில் நடந்து அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷம் உள்ளவர்களாக நம்ம காணப்படுறோம்னு சொல்லி தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், அதுக்கு அடுத்துனது சமாதானம். சமாதானம் வாசிங்க. அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென். இன்னொரு வருஷத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:15 வாசிங்க. கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ஆமென். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். நம்ம யோவானில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், வைத்து போகிறேன். 14:27 வேதம் எப்படியா சொல்லுகிறது, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். யார் நமக்கு சமாதானம் கொடுக்குறா, மனுஷனா? இல்லை, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அதேமாதிரி கொலோசியர் 3:15 நம்ம பார்க்கும்போது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது. அப்போ யார் நமக்கு சமாதானம் கொடுக்குறா, ஆண்டவரே நம்மட்டாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்படின்னா உலகம் கொடுக்குற சமாதானம் மாறிடலாம், உலகம் கொடுக்குற சமாதானம் நிலையாக இல்லாமல் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடலாம், அது போயிடலாம். உலகம் கொடுக்குற சந்தோஷ சமாதானம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்குறது, நீங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. அப்போ என்ன அர்த்தம், ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதனால் அதை ஒருபோது அவர் என்ன பண்ண மாட்டார், எடுத்துக்கொள்ள மாட்டார். அதனால் என்ன பண்ண, என்னுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். அப்போ தேவ சமாதானம் என் இருதயத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஆனால் இந்த நாளில் எனக்கு இருக்குதா, கிறிஸ்தவ வட்டாரத்தில் இப்போ பார்த்தா குடும்பங்களையும் சரி தனி மனிதர்களிடத்துலையும் சரி இல்லாத ஒரே ஒரு காரியம் என்னது, சமாதானம். சமாதானமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரே, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் இல்லையா. தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏன் என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியலை, ஏன் சமாதானம் இல்லை?
ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிங்க. பிலிப்பியர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? ஆண்டவர் திட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? ஏன் என் இருதயத்திற்குள்ள சமாதானம் இல்லை? நான் என் கவலைகள், என்னுடைய பாடுகள், என்னுடைய உபத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுறேன்? நானே ஹேண்டில் பண்ண என்ன பண்ணுறேன்? ட்ரை பண்ணுறேன். சங்கீதக்காரன் சொல்கிறேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை, நான் தலைகீழ நின்னாலும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது யார் தான்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். நாம் எல்லாம் என்னென்ன வழியெல்லாம் உண்டு எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதை நம்ம நம்முடைய ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வருகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா தேவன் அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் ஏன் அந்த சமாதானத்தை இழந்து போகணும்? பாடுகள், உபத்திரவங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணணும்? சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம என்ன இருக்கணும். ஏன்னா அவர் பார்த்து கொள்வார். சகலமும் அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படுவார். யெகோவா ஈரா இருக்கிறாரு. அதை விட்டு நாம் எல்லாவற்றையும் மண்டையில் போட்டு தேவையில்லாத காரியங்களை குறித்து நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். அதனால் தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். ஆனால் தேவையானது என்னது? அவர் பாதபடியில் உட்கார்ந்தா போதும். அவருடைய சமூகத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடினா போதும். இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால் ஆண்டுடைய சமாதானம், அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த சமாதானத்தை நாமளே என்ன பண்ணுறோம்? அநேக நேரங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அநேக காரியங்களை மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறார். தேவையில்லை. நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவரிடத்தில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா முத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆக நம்ம சமாதானம், ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை நம்ம இழந்து போகாமல் இருக்கணும்னா சொல்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுத்துடணும். அவர் சகலத்தை என்ன பண்ணுவார்? பார்த்துக்கொள்வார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஏன் நமக்கு அநேக நேரங்களில் சமாதான குறைச்சல் காணப்படுகிறதுன்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரரை கொள்வார்கள். ஆமென். ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சமாதானத்தை நான் இழந்து போகாதபடிக்கு நான் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? அவரிடத்துல வைக்கணும். அது மாத்திரம் அல்ல, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம சமாதானம் பண்ணுறோமா? நான் சமாதானமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். நான் மற்றவர்கள் வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மார்க் 9வது அதிகாரம் 50வது வசனம் வாசிங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? ஆமென். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஒருவரோட ஒருவர் எப்படி இருக்கணுமா? நான் மற்றவர்களோடு சமாதானம் இல்லாமல் இருந்துட்டு ஆண்டவரின் அவருடைய தெய்வீக சமாதானத்தினால என் இருதயத்தை ஆளுகை செய்வார்னு சொன்னால் என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஆளுகை செய்ய மாட்டார். அதனால தான் மலை பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம எப்பொழுதும் மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாக தான் இருக்கணுமே தவிர மற்றவர்களுடைய சமாதானத்தை என்ன பண்ணக்கூடாது? குலைக்கிறவர்களாக நம்ம ஒரு காலமும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. அப்போ தான் தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தை நம்ம நம்முடைய ஆளுகை செய்ய முடியும். ரோமர் 12வது அதிகாரம் 18வது வாசிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். எபிரேயர் 12:14 வாசிங்க.
எபிரேயர் 12. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் என்ன பண்ணுங்க, நாடுங்கள். நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் தான் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், ஆளுகை செய்யன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மற்றவர்களுக்குள்ள எந்த சூழ்நிலையிலும் ஒரு சமாதான குறைச்சலை கொண்டு வருகிற காரியம் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. அநேக நேரங்களில் நம்ம ஒருத்தரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை ஒருவேளை இப்போது ஸ்டான்லியான ஒரு காரியம் தாசனை பற்றி என்கிட்ட சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லணும், அவங்க 2 பேருக்குள்ளே சமாதான குலைச்சல் உண்டாக்குகிற ஏதாவது ஒரு வார்த்தை தெரியாமல் அவர் சொல்லியிருந்தா கூட என்ன பண்ணக்கூடாது, நான் அதை சொல்லக்கூடாது. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், அவர்கள் 2 பேருக்கு நடுவில் சமாதானம் பண்ணுகிறவனாக காணப்படுவேன். இல்லைன்னா அவர் உங்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் தான் அவரை இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, அவர் இப்படி சொன்னார்னு சொன்னால் அவங்க 2 பேருக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுறேன். 2 சகோதரர்களுக்குள்ள சமாதான குலைச்சலை உண்டு பண்ண என்னுடைய இருதயத்தை ஆண்டுடைய சமாதானம் என்ன பண்ணாது, ஆளுகை செய்யாது. நம்ம யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். தெரியும் எனக்கு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க 2 பேருக்குள்ள நம்ம பேசி என்ன பண்ணணும், அதை அவர்களை சமாதானத்துக்குள்ளாக நம்ம நடத்துகிறவர்களாக காணப்படணும். அவங்க 2 பேருக்குள்ள தானே பிரச்சனை, எனக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நேரங்களில் கிறிஸ்தவர்களாக நாம் அநேக நேரங்களில் சுயநலமாக என்ன பண்ணுறோம், நம்ம வாழுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்ம கடந்த நாட்கள் நம்ம பார்த்தது போல் உன்னை போல பிறனையும் நேசிக்கணும். சகோதரனை நேசிக்கலைன்னு சொன்னால் நான் பாவி, சகோதரனை மூடனேன்னு சொன்னால் நான் பாவி. என் சகோதரன் அப்பத்திற்கு இருந்து தெரியும் போது நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன் நான் பாவி. சங்கீதக்காரன் அருமையாக சொல்கிறான் இல்லையா, உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறான். தெருவில் உட்காந்து பேசுகிறோம். யாரை குறித்து பேசுகிறோம், நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரியை குறித்து நாமளே அநேக நேரங்களில் பேசுகிறவர்களாக காணப்படுது. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு எல்லாரையும் யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடுங்கள். எல்லாரையும் நம்ம நேசிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நான் ரீசெண்டாக ஒரு நாள் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லேடி ஒரு காரியம் பேசுவாங்க, அதாவது மாஸ்டர் செஃப்னு ஒரு ஷோவில் நடந்த ஒரு காரியம் இல்லையா. 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறாங்க, லூக்கா, ஜெஸ்ஸி, நட்டாஷா. அப்போது அவர் பேர் ஜோர்டன் ராமசாமி, அந்த பெரிய ஃபேமஸ் குக், அவர் தான் ஜட்ஜி. அவர் போய் அந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறாரு, ஜெஸ்ஸிட்ட, என்ன முடிஞ்சுதா அப்படின்னா, எல்லாம் முடிஞ்சது, ஆனால் பட்டரை வச்சு நான் கேரமலைஸ் பண்ணணும், பட் நான் என்ன பண்ணிட்டேன், பட்டர் எடுக்க மறந்துட்டேன். யாராவது எனக்கு பட்டர் கொடுத்தாங்கன்னா நான் அதை முடிச்சிருவேன், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. இது ஃபைனல்ஸ், பெரிய பெரிய டாலர் மதிப்புள்ள ஒரு ஃபைனல் ப்ரைஸும் கிடைக்கும். அப்போ அந்த நட்டாஷாட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு கிவ் a டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அது இப்போ கேமரா காமிக்கிறாங்க, அங்கே 3 அந்த 3 அந்த நீளமாக அந்த பட்டர் இருக்குது அவளுடைய டேபிள். ஆனால் அவளே சொல்கிறான் நோ. ஆனால் அங்கோடி ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் எனக்கு லூக்கா. இவங்க கேட்கல, இவன் கேட்ட ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அப்படி நகர்ந்து போகிறான். இவன் என்ன பண்ணுறான், அவனுடைய இதுலேருந்து ஒரு பட்டர் எடுத்து தூக்கி போடுறான். அப்படின்னு ஜட்ஜ் கேட்குறான், வாட் டிட் யூ டூ, வை டிட் யூ டூ, யூ மே லூஸ், நீ ஷீஸ் யுவர் கம்பெட்டிட்டர், ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொன்னான். ஐ டோன்ட் திங்க் அந்த ஒரு பட்டர்னால் அவள் ஜெயிப்பான்னு நான் நம்பலை. ஈவன் ஷீ வில் வின். ஐ கேன் கோ ஹோம் டுமாரோ, ஐ கேன் see my face in the mirror peacefully. நான் என்ன சொல்கிறேன், நான் தோத்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு காலையில் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்க என்னால் முடியும். ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் அவன் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவன் கூட உள்ள அந்த பொண்ணு இன்னொருத்தர் என்ன பண்ணல, அதை செய்யலை. அவர்கிட்ட இருந்துச்சு, நான் என்ன பண்ணுறான், நோ ஐ வில் நாட் கிவ் யூன்னு சொல்லிட்டான். இவனும் அதே சொல்லியிருந்துருக்கலாம், அது தப்பு கிடையாது, அவங்க காம்படிட்டர்ஸ் தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், ஐ வாண்ட் டு see my face tomorrow in the mirror. அதனால் நாம் யோசிக்கிறோமா, அவனுக்காவது 1, நமக்கு 2. 1 நம்முடைய முகத்தை நாம் கண்ணாடியில் பார்க்கணும். இன்னொன்று முக்கியமான ஒரு காரியம், நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கணும். நான் ஒருத்தங்களுக்கு சமாதான குலைச்சலை உண்டு பண்ணிட்டு ஒருத்தருக்கு விரோதமாக நான் பேசிட்டு நம்மளுடைய ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்க முடியுமா? முடியாது. மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம் எப்படியா சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் 5:16 எப்படியா சொல்லுறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவுது. நம்மளுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். ஆனால் இந்த நாட்களில் உலக மனுஷர்கள் இடத்துல இருக்கிற நற்கிரியைகள் கூட நம்ம இடத்துல இல்லை. அவன் உலக பிரகாரமான ஒரு மனுஷன், அவன் சொல்கிறான், நான் கண்ணாடியில் நாளைக்கு என் முகத்தை
பார்க்கணும். ஆனால் நாம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறோம், காலையிலே எழுந்துச்சி ஜெபம் பண்ணுறோம், ஆண்டோடைய பிரசன்னத்தில் போய் உட்காடுறோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் நம்ம மத்திய 5வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. மத்திய 5:23. பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகி. ஆமென். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம், ஒரு ஊழியக்காரரை பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஜெப குறிப்புக்காக போகலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக போகிறீங்க, இல்லை ஒரு ஊழியக்காரர்கிட்ட இந்த மாதிரி நான் சவுதியிலேருந்து வந்திருக்கிற உங்களுக்கு காணி கொடுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்கிறீங்க. ஒரு 4-5 ரீசன் வச்சுக்கோங்களேன். எந்த ரீசன் உங்களை சீக்கிரம் அந்த ஊழியக்காரத்தில் கொண்டு போகும்? காணிக்க கொண்டு வரோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, விஐபி ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ காணிக்கை கொண்டு வரும்போது தான் நிப்பாட்டுறாரு. என்ன சொல்கிறாரு, நீ பலிபீடத்துக்கு உன் காணிக்கையை செலுத்த வந்து அதில் நம்ம தெளிவாக நம்ம வாசனை அநேக நேரங்கள் நம்ம அந்த காரியத்தை குறித்து தியானித்திருப்போம். ஆனால் நேற்றைய தினத்தில் ஆண்டவரிடத்தில் பேசின காரியம், உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு அவன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அவன் மேலே எந்த குறையும் இல்லை, என் சகோதரன் மேலே எந்த குறையும் இல்லை. ஆனால் எனக்கு ஞாபகம் வருது, அவனுக்கு என் மேலே ஒரு குறை இருக்குது. அவன் ஒரு காரியத்தில், நான் செய்த ஒரு காரியத்து நிமித்தம் என் மேலே என்ன பண்ணியிருக்கிறான், வருத்தத்தோடோ இல்லை கவலையோடோ இல்லை கோபத்தோடோ இருக்கிறான்னு சொல்லி எனக்கு நினைவு வந்தால் நீ என்ன பண்ணு, நீ போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அப்போ காணிக்கை செலுத்துறதுக்கே எப்படின்னா, விண்ணப்பம் செய்ய போகிறோம், பாவ மன்னிப்பு கேட்க போகிறோம், இல்லைன்னா ஆண்டோடத்தில் வியாதிக்காக போகும்போது எப்படி காணிக்கை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், காணிக்கை முதல்ல வச்சுட்டு நீ போ, முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு வா. அன்றைக்கு நேரங்களில் நம்ம சொல்கிற காரியம் என்ன, நான் ஒன்றும் செய்யலையே, எனக்கு ஒரு கோபம் இல்லை, எனக்கு அவன் மேலே எந்த கோபம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல வேதம் என்ன சொல்கிறது, உன் சகோதரனிடத்திற்கு உன் சகோதரனிடத்தில் உன் சகோதரன், அதாவது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று. எனக்கு யார் மேலே எந்த குறை இல்லை, ஆனால் அவனுக்கு என் மேலே ஒரு குறை உண்டுன்னு சொல்லி நான் நினைவு கூறுவாய். ஆனால் நீ முதல்ல போய் என்ன பண்ணு, அவனோடு போட்டு நீ போய் ஒப்புரவாகு. அவன் வந்து இல்லை நீ போய் ஒப்புரவாகிட்டு வந்து பின்பெண் காணிக்கையை செலுத்து. ஏன் சமாதானம் இல்லை, ஆண்டுடைய வழியில் நம்ம நடக்கலை. யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருங்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. ரீசெண்டாக தோனி ஒரு இன்டர்வியூவில் ஒரு வார்த்தை சொன்னான், இஃப் யூ ஃபீல் you have said something that has hurt someone, it's very important to immediately say sorry. அப்படின்னா நான் பேசினேன், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அது என்ன ஒருத்தங்களை அதை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் immediately say sorry, don't wait for it. அதுக்கப்புறம் அவன் பின்னாடி சொல்கிறான், if you do it then people around will know this is the right thing. இதனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன, நம்ம பிள்ளைங்க சாரிங்கிற வார்த்தையை நம்ம பிள்ளைங்கள்ட்ட வாங்கிட்டோம்னா அது ஒரு பெரிய ஒரு யார் கமாலியல் முதற்கொண்டு பெரிய பிள்ளைங்கள்ல சின்ன பிள்ளைங்க சாரின்னு சொன்னால் ஒரு பெரிய கௌரவ குறைச்சல் போல் அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஏன் நாம் அதை என்ன பண்ணல, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. என்ன சொல்லலாம், டோன்ட் வரி இஃப் யூ ஃபீல் அந்த வார்த்தை அவங்கள ஹர்ட் பண்ணிடுச்சின்னு உனக்கு தெரிந்ததுன்னா உடனே என்ன பண்ணு, டோன்ட் வெயிட், உடனே போய் என்ன பண்ணு, சாரி சொல்லு. இதனால் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய நாம் இதனால் உலக மனுஷர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, ஆண்டுடைய கற்பனைகள் ஆண்டவருடைய கட்டளைகளில் நம்ம நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று வெனஸ்டே விட நம்ம பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. நம்ம அவர் எப்படி சிந்திச்சாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி நடந்து நமக்கு காண்பித்து போனாரோ அப்படி நம்ம நடக்க பாத்திரவான்களாய் காணப்படணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடைய இருதயத்தை தான் என்ன பண்ணுவார், அவர் தெய்வீக சமாதானத்தினால நிரப்புவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கவலைகள் பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், அவர் மேலே வைக்கும்போது தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அது ஒரு கனி. நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறத மற்ற ஜனங்கள் பார்க்கும்போது ஐயோ இவர்களுடைய தேவன் நல்லவர். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, சீஷர்கள் நாங்கள் காப்பாற்றுவார்னு நினச்சோம், அவர் மரித்து போயிட்டார், நான் இந்த காரியம்லாம் செய்தால் காப்பாற்றுவார்னு சொல்லி நான் நினச்சேன்னு சொல்லி புறஜாதியான ஜனங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய தேவன் என்ன பண்ண மாட்டார், அவங்கள காப்பாற்ற மாட்டார். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன்,
உண்மையுள்ளவர், அவர் என்னை காப்பாற்றுவார்ங்கிற ஒரு நிச்சயம் எனக்கு உண்டு. அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். அதனால் தெய்வீக சமாதானம் எனக்குள்ளே இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், சமாதானத்தோடு இருக்கிறேன், சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன், எல்லாரோட நான் சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்லி என்னை காண்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்காக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகவே தேவ சமாதானம் நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆள கடவுது. இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்னது, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம். அதுக்கடுத்து என்னது, நீடிய பொறுமை. ரொம்ப கஷ்டம் இல்லை, பொறுமையே கஷ்டம், அதில் நீடிய பொறுமை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின நிருபம் ரெண்டாவது நிருபம் 3:15 வாசிங்க. 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமாம், நீடிய பொறுமை இந்த நாளில் நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. டக்கு டக்குன்னு நமக்கு கோவம் வரும், பொறுமையே ரொம்ப கஷ்டம். பொறுமையை இழந்துரும் இல்லையா, நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்ம பொறுமையை இழந்து போகிறவர்களாக காணப்படுறோம். ஆனால் அந்த இடத்துல பேதுரு இப்படியா சொல்லுகிறாரு, கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் எப்படிப்பட்ட ஆள், பாவியிலும் பிரதான பாவி. அவர் இப்படி பண்ணுனா நான் இப்படி பண்ணுவேன், அவர் இதை செய்யணும் நான் என்ன பண்ணுவேன், இதை செய்வேன். அப்போ ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருந்ததுனால தான், கர்த்தரின் நீடிய பொறுமை நிமித்தம் தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய இருக்க வேண்டிய, நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு கனி என்னது, நீடிய பொறுமை. சங்கீதம் 86:15 வாசிங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமாம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள அவர் நீடிய பொறுமையுள்ள தேவன். அதனால் நாம் என்ன பண்ணணும், நீடிய பொறுமையோடு கூட இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி சங்கீதம் 35 வாசிங்க. ஆமென், ஆமென். அவர் எரிச்சல் உள்ள தேவன் தான். ஆனால் வேதத்தில் அவரை பற்றி என்ன சொல்லுது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம்மகிட்ட கேட்டோம்னா பொறுமை ஒரு செகண்ட் தான், கோபம் எப்பொழுதும், எப்போ எதற்கெடுத்தாலும் என்ன, நம்ம டக்கு 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 நம்ம அநேக நேரங்களில் பிள்ளைங்கள்ட்டையோ பெற்றோர்கள்ட்டையோ சகோதரர்கள்ட்டையோ சபை எதில் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்கள் நம்ம கோபப்படுகிறவர்களாக காணப்படும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன, நீடிய பொறுமை. அந்த கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்ததுனால தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன். அதனால் நான் என்ன பண்ணணும், நீடிய பொறுமையோடு இருக்கணும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், எனக்கும் கோபம் வரலாம், மனுஷனாக இருந்தால் கோபம் வரலாம், ஆனால் என் கோபம் எவ்வளோ நேரம் தான் இருக்கணும், ஒரு நிமிஷம். அதனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வுன்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது. ஒரே 2 சம்பவத்தை நமக்கு 2 மனிதர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். வேத திருப்புகளுக்கு எனக்கு தெரிந்த சம்பவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம் மட்டும் வாசிங்க. ஆமென். ஆமாம், 19 வாசிச்சாச்சு. ஆமென், ஆமென். இப்போ ஒரு செகண்ட் நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம அநேக நேரங்கள் இந்த அதிகாரத்தை, இந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சிருப்போம். ஆனாலும் தேவன் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்குறார் நமக்கு. இப்போ நாம் யோசிக்கலாம், நம்மளுக்கு ஒரு மேரேஜ், ஒரு அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, நம்ம ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம். அப்போது இவருக்கு யோசேப்பு போல அவள் பரிசுத்தாவியானாலே கர்ப்பவதி ஆனால் என்று, அப்போ அவள் என்ன பண்ணிட்டா, அவர்கள் சேரும் முன்னே, அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதி ஆனான்னு சொல்லி யாருக்கு, யோசேப்புக்கு தெரியுது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நேராக வீட்டுக்கு முன்னாடி போய் நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, அம்மா அப்பாவுக்கு ஒரு 4 கேள்வி, பிள்ளையா பெற்று வச்சுருக்கிறீங்க, பிள்ளையா வளர்த்து வச்சுருக்கீங்க. ஒரு யோசேப்பு கோபமாக போயிடுச்சு. ஏன்னா இது எப்போ 2020 வருஷங்களுக்கு முன்பு நடந்தது. இப்போ ஒரு நம்ம கொஞ்சம் மாடர்ன் ஆகிட்டோன்னு நம்ம இருந்தாலும் யாரும் அதை தான் பண்ண மாட்டோம், இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், யாராக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அப்படி செஞ்சுருந்தான்னு என்ன இருக்கும், நேராக போயிட்டு
மரியாதை போயிட்டு எப்படி இதாகலாம், நம்ம சேரும்னு எப்படி கற்பது எப்படியெல்லாம் பேசுனா என்ன இருக்கும்? யோசேப்பு என்ன பண்ணியிருப்பார்? இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனாக வேண்டிய ஸ்தானத்தை என்ன பண்ணியிருப்பார்? இழந்து போயிருப்பார். ஆனால் அவர் வெயிட் பண்ணுறாரு பொறுமையாக. சரி தெரிஞ்சிட்டு ஆனாலும் என்ன பண்ண, அவளை தள்ளிட விடணும். ஆனால் அவன் நீதிமானாக இருந்தபடினால அவளை அவமானப்படுத்தாமல் ரகசியமாக என்ன பண்ண, அவளை தள்ளிவிட மனதாக இருந்தான். அதற்கு பின்பதாக நடந்த எல்லாம் நமக்கு தெரியும். சொப்பனத்தில் ஆவியானவர் பேசுகிறாரு, இது பரிசுத்த ஆவியினால் நடந்தது, நீ அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, எல்லாம் நடந்தது. சரி, அப்போ ஒருவேளை அவன் பொறுமையாக இல்லாமல் இருந்தான்னு சொன்னால் அவன் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருப்பான்? இழந்து போயிருப்பான். மாத்திரமல்ல, திருமணமான பின்பு கூட நம்ம பின்னாடி வாசிக்கும் போது அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தவர் கேஸ் என்று அதுக்கப்புறமும் பொறுமையாக காத்திருக்கிறான். இதனால் நம்ம டக்குன்னு அநேக நேரங்களில் அநேக காரியங்களை நம்ம கோபத்தில் பேசுகிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அநேக கிருபைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? இழக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். டக்குன்னு மொர்தெகாய் எஸ்தர் இப்படியா சொல்கிறார் இல்லையா? எஸ்தர் சொல்கிறா, நான் 40 நாளளவும் என்ன பண்ணல, அவருடைய சமூகத்தில் அழைக்கப்படலை. அப்போ மொர்தெகாய் என்ன சொல்கிறாரு? இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும், ஆனால் நீயும் உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். என்னுடைய கோபத்தினால, நான் பொறுமை இல்லாமல் நான் பேசின வார்த்தைகளினால ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நான் இழந்து, யோசேப்பு போயிட்டு சத்தம் போட்டு மரியாதை தள்ளிவிட்டதுனால மரியாதை இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்க போதில்லை. அதற்கு தேவன் இன்னொரு மனுஷன் என்ன பண்ணியிருப்பார்? ஆயத்தப்படுத்தியிருப்பார். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணியிருப்பான்? பெரிய அபிஷேகத்தை, ஒரு பெரிய கிருபை என்ன பண்ணியிருப்பான்? அவன் இழந்து போகிறவனாய் காணப்பட்டிருப்பான். எத்தனை நேரங்களில், எத்தனை நாட்கள், எத்தனை கிருபைகளை நம்ம இப்படி கடந்த நாட்களில் நம்முடைய பொறுமை இல்லாததுனால நம்ம இழந்து போகணும்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஒரே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பேதுருவில் எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச சீஷர்களில் பேதுரு தான் ஃபஸ்ட்டு. அதில் இந்த இடத்துல பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறாங்க? ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, அவங்க தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, எரேமியான்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்னு சொல்லி அவர் சீஷர்கள் 12 பேரை பார்த்து கேட்குறாரு. அப்போ பேதுரு டக்குன்னு எழுப்பி என்ன சொல்கிறாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நம்ம பேதுரு அநேக நேரங்கள் சொல்லுவோம் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாரும் 18 பேர்கிட்ட கேட்குறாரு. இவன் மொத்தாலும் என்ன சொல்கிறான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் சொல்லி அவர் பாடுபடுகிறதுக்கு முன்பு சொல்லும்போது முதல்ல என்ன சொல்கிறான்? யார் மறுதளித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி அவனா வாலண்டியராக சொல்லி என்ன பண்ணுறான்? 3 முறை மறுதளிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல இப்படி சொன்னோன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சொல்லிட்டாரு. சொல்லி முடித்து ஒரு நிமிஷம் அவளை அடுத்து என்ன ஆகுது? ஆண்டவர் பாடுகளை குறித்தும் அவருடைய உபத்திரவு குறித்தும் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். பேசினோன்னு பேதுரு என்ன பண்ணுறான்? ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க 22வது வசனம், இது உமக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தான், இனி எனக்கு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஸ்டான்லியான இப்போ நான் அன்றைக்கி மெசேஜ் கொடுத்துட்டு வந்தோன்னு சொல்லார், பிரவீன் சூப்பராக மெசேஜ் கொடுத்துறான், நல்லா இருந்துச்சு. ஓகே சொன்னேன், தேங்க்யூ. நாளைக்கு என்ன வெளியில் ஒரு இடத்துல வச்சு பார்க்க, டேய் என்னடா நீ எல்லாம் இப்படி பண்ணுறியாடா, நீ இப்படி பண்ணணும், அது இருக்கலாம், நீ என்னடா பிசாசு பிள்ளையா இருக்கேடா அப்படின்னு சொன்னேன். அப்பாலை இப்போ சாத்தான், அது நேராக சொல்லார், அப்பாலை இப்போ நான் என்ன சொல்ல, யாரை பார்த்து நீ சாத்தான்னு சொன்னேன்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை உன் முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன், சபையை கட்டுறேன் பாருன்னு சொல்லி நம்ம ஒரு வெளியே போயிருப்போம். யோசிச்சு பாருங்கள், நம்ம இதை யோசிச்சிருக்க மாட்டோம் நிறைய நேரங்களில். ஆண்டவர் நேராக சொல்கிறார் எல்லாரும், எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்னமா சொன்னானா? பேதுரு அதுக்கு பதில் சொன்னானா? பொறுமையாக அவன் என்ன பண்ணிட்டா? அமைதியாக இருந்துட்டான். நீடிய பொறுமை. அதனால தான் பின்னாடி அப்போஸ்தலர்களை நம்ம பார்க்கும்போது பேதுருவை யோவானை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் அதிகம் அதிகம் அதிகம். ஒரு செகண்ட் அவன் கோச்சிட்டு போயிருந்தான்னா, யூதாஸுக்கு பதிலாக சீட்டு மத்தியான் பேரில் விழுந்தது போல பேதுருக்கு பதிலாக இன்னொரு அப்போஸ்தலர் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? சேர்த்துருந்துருக்கலாம். அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணி கோச்சிட்டு வெளியே போயிருந்துருக்கலாம். யாரை பார்த்து பிசாசுன்னு சொன்னீர்?
நான் யார் தெரியுமா, நான் இப்படியாக்க அப்படியாக்குன்னு சொல்லி கோச்சிட்டு என்ன பண்ணியிருந்துருக்கலாம், வெளியே போயிருந்துருக்கலாம். ஆனால் அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. கடைசியில் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கும்போது வீட்டிலிருந்த பின் ஆண்டவர் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் என்னை நேசிக்கிறாயா? அவன் என்ன சொல்கிறான், இவர்கள் எல்லாரிலும் நானுமே நேசிக்கிறேன் என்பதை நீர். அதனால தான் பொறுமையாக இருந்தான். கேட்குறாங்க இல்லையா, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? எங்கே போவோம் ஆண்டவரே, உண்மை விட்டுனா எங்கே போவேன்? நீடிய பொறுமை நமக்கு ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 141 அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை, அது என் தலைக்கு என்னை போல இருக்கும், என் தலை அதை அவர்கள் இக்கட்டில்களில் நான் என்ன பண்ணுவேன், இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த பொறுமை நம்ம இடத்துல இருக்கிறதா? இந்த பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ்னு ஒரு நார்வேல ஒரு பாஸ்டர் இருக்கார். ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து இந்த சம்பவத்தை அவர் சொல்கிறாரு. அவர் உங்கள் ஊர் பாஷையில் தின்னார். என்ன பொறகாலப்போ பிசாசு மவனேவா அப்படி ஏதோ சொன்னார். அப்போது எவ்வளோ ஒரு ஹார்ஷான ஒரு வார்த்தையில் எனக்கு பின்னாக்கப்போ சாத்தானேன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ எதிர் என்ன பண்ணுறாரு, பொறுமையாய். ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பேதுருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மைதான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த வாக்குத்தத்தத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஆண்டவர் கூட்டும்போது என்ன பண்ணணும், தயவா கேட்டுக்கணும். கோச்சிட்டு போனால் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. நீடிய பொறுமையோடு அவன் காத்திருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 12வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கிரியைக்கு பலன் என்னோடு கூட வருகிறது. எது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், எது வரைக்கும் பொறுமையாக? நிறைய நேரங்கள் நம்ம சொல்லலையா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், கோபம் வந்துச்சு வெளுத்துன்னு சொல்லுவோம். அப்போ கிறிஸ்தவர்களாம் நம்ம எது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், நீடிய பொறுமையை நம்ம எது வரைக்கும் காத்துக்கொள்ளணும்? ஒரு வசனத்துக்குள்ள வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5:7-8 வாசிங்க. யாக்கோபு 5:7-8. ஆமென். எது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்? கர்த்தர் வருமளவும் பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் வருமளவும் நம்ம கோபத்தெல்லாம் என்ன பண்ணணும், அடக்கிட்டு தான் இருக்கணும். கோபம் வரதான் செய்யும், சில சூழ்நிலைகளில் கோபம் வரதான் செய்யும். ஆனால் என்னிடத்துலேருந்து எந்த கனிதான் வெளிப்படணும், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை வெளிப்படும் போது தான் என்ன பண்ணணும், அவருக்கு பிரியமான பிள்ளையா, அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளையா நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். எபேசியர் 4வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கர்த்தனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடி பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். ஏன் நான் நீடிய பொறுமையோடு இருக்கணும், ஏன் நான் அன்பு செலுத்தணும், ஏன் நான் சமாதானத்தோடு இருக்கணும், ஏன் நான் சந்தோஷத்தோடு இருக்கணும்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவங்களாய், கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்ட நாம், அவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவங்களாய் நம்ம நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. எல்லாவற்றுக்கும் மூலத்தனம் என்னதான் இருக்குது, அன்பு இல்லையா? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. இந்த அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் எல்லாம் நமக்குள்ள என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக வர. அதான் அன்புக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் பேஸ் எங்கே தான் இருக்குது, அன்பு. நீங்கள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்துக்கொள்ளணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ரொம்ப 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 ஃபண்டமெண்டல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம அநேக நேரங்களில் நம்ம அதை அல்லல் தட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்ஜிப்ரா பார்க்குறோம், ட்ரிகோனோமெட்ரி பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் கூட்டல் பெருக்கல் எனக்கு தெரியாது, கூட்டல் கழித்தல் எனக்கு தெரியாது, 1 2 3 4 5 எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுதான் அந்த இது
நம்ம அநேக நேரங்களில் இது அற்பமானு நினைக்கிறோம். ஆனால் கனி இல்லாதவன் தேவனை அறியான். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டு இந்த அக்னியிலே போடப்படும். உங்கள் கனிகளினால் அறிவீர்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதனால் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கனி இல்லாமல் நான் என்ன பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் அந்நிய பாஷை பேசினாலும் பரவாயில்ல, நான் தலைகீழ நின்று ஜோம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஒரு நாளில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேதத்தை வாசித்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாத ஓசையுள்ள நான் ஒன்றும் நான் மனுஷர் தேவ தூதர்கள் பாசகர பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியின் கனி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் அற்பமா நினைக்கிற இந்த காரியங்களை இந்த நாளிலிருந்து நான் முழுவதுமாக நான் அதை கடைபிடிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா. ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தேவாவியானவர் இந்த நாள் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள தேவனிற்கு கொடுங்க ராஜா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இதை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த ராஜா. நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், நாங்கள் யாவரோடு சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க ராஜா. தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன காரியங்களை வந்தாலும் ஆண்டவர் எங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள தேவனே கிருபை தாங்க. மனுஷர்கள் வார்த்தைகளை பேசலாம் ஆண்டவரே, எங்களை கோபம் மூட்டுகிற வார்த்தைகளை நாங்கள் பேசலாம் ராஜா. எங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் பேசலாம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் வருமளவு நாங்கள் நீடிய பொறுமையை கை கொண்டு ராஜா. நீர் வரும்போது ஆண்டவரே உம்மோடு கூட வருகிறது ராஜா. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகித்து இதனால் அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்தது போல ஆண்டவரே நீர் வரும் அளவு ஆண்டவரே இந்த பாடுகளை, இந்த உபத்திரவங்களை நாங்கள் சகித்து ராஜா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் குற்றமற்றவர்களாய் வந்து நிற்க ராஜா. நீதியின் ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ராஜா. ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த பேசிக்கான ஃபண்டமெண்டலான ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கிற ஆண்டவரே, அஸ்திபாரமாய் இருக்கிற ஆண்டவரே, இந்த ஆவியின் கனிகள் 8 கனிகள் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்த ராஜா. தேவாவியானவர் கிருபை தாங்க. இதை நாங்கள் ஆண்டவரே அசட்டை பண்ணாதபடிக்கு ராஜா, அதை அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே தேவாவியானவர் திட்டமும் தெளிவுமா வெளிப்படுத்துகிறபடி ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே இதை நாங்கள் கை கொள்ளது கிருபை தாங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுலவன் கேட்க கடவன் சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த வசனங்களை நாங்கள் கேட்டு அதுபடி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. தரை மட்டும் தாழ்த்துக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்களுடைய அன்பினால், உங்களுடைய சந்தோஷத்தினால், உங்களுடைய சமாதானத்தினால் ஆண்டவரே, உங்களுடைய நீடிய பொறுமையினால் ஆண்டவரே ஒவ்வொரு